Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான டேஸ்டியான மேங்கோ ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி மேங்கோ ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த புளிப்பு தன்மையோடு சேர்ந்து அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். இது 2 மேங்கோக்கானது, நல்ல பழுத்த மேங்கோக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். இது நம்ம முந்திரியும் பாதாமும் நல்லா இடிக்கல் வச்சு இடிச்சிக்கலாம். மிக்ஸியில் நம்ம அரைச்சோம்னா ரொம்ப பொடியாகிடும், இல்லை சிலது பெருசாக இருக்கும் பீசஸ். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு இடிக்கல்லையே இடித்து எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு இடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு போதும், அவ்வளோதான். இதை நம்ம 2 பார்ட்டாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நாம் இதுக்காக 2 மேங்கோ, நல்ல பழுத்த மேங்கோ, இது நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். இதை நாம் மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் 1/4 கப் ஹனி, அதாவது தேன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகரோ இல்லை வெல்லமோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். அவ்வளோதான், ஹனி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லா ஹீட்டான பிறகு அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மேங்கோ பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஹனி போட்டு தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம அந்த நெய்யோடு. இது மிக்ஸ் பண்ணி விட நமக்கு நல்லா அது கொஞ்சம் கட்டித்தன்மையாக வரும். இது கூட நான் 2 ஸ்பூன் ஏலக்காய் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் தனியாக இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் சுகரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மற்றபடி இதில் நமக்கு சுகர் ஆட் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மேங்கோவும் நமக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்படி உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் தேவைன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்னஸ்ஸு எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட நல்லா திக்காகிட்டே வரும். ஏன்னா அது சீக்கிரமாகவே நமக்கு திக்காகி வந்துடும். ஏன்னா இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, வெறும் மேங்கோவும் ஹனி தான். ஸோ சீக்கிரமாகவே நமக்கு திக்னஸ் வந்துடும். அதோட நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த நட்ஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம இறக்குற ஸ்டேஜில் தான் இதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த கிறிஸ்பியாக இருக்கும் நட்ஸு. இப்போ நல்லா நம்ம பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ண எவ்வளோ நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இது நமக்கு பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில், அதாவது நெய் தருண பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது, நல்லா திக்காகி வரணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரணும். இதை நாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு நெய் தருண பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஆறி வரணும். கொஞ்சம் ஆறின பிறகு நாம் இதை சிலிண்டர் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இது மேலே நாம் பேலன்ஸ் இருக்க அந்த நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், நமக்கு கட் பண்ணவும் வரும். இப்போ பாருங்கள், நல்லா சிலிண்டர் ஷேப்பில் நம்ம அப்படி செஞ்சாச்சு. இதை நாம் நட்ஸை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்க நட்ஸை பிளேட்டில் அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இந்த ஸ்வீட்டை இப்படி உருட்டி எடுத்தோம்னா அது கரெக்டாக அதில் பிடிச்சிரும். அப்போ நமக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அதோட ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக நம்ம அந்த நட்ஸ் பவுடரோட நல்லா நம்ம உருட்டி எடுத்தோம்னா அது நல்லா இங்கே பாருங்கள் நல்லா பிடிச்சிக்கிச்சு. இந்த டைமில் நாம் ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா இது கொஞ்சம் தளரதாக இருக்கும். ஏன்னா வெறும் மேங்கோ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், எந்த பவுடரும் ஆட் பண்ணல. ஸோ இப்போ பாருங்கள், இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பிறகு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் ரவுண்ட் ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கிளாக தான் கட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இப்படி சிலிண்டர் ஷேப்பில் நான் செஞ்சுருக்கேன் ஸ்வீட்டு. உங்களுக்கு ஸ்கொயராக வேணும் இல்லை ரெக்டாங்கிளாக வேணும், நீங்கள் அப்படியே பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஆறட்டோன்னு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ண. ஏன்னா கொஞ்சம் தளர இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் டைட்டாகும் ஸ்வீட்டு. அப்போது
நல்லாயிருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ்ஸு அந்த புளிப்புத்தன்மை சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம வெறும் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வச்சு மட்டும் தான் செய்கிறோம். ஸ்வீட்னஸ்க்கு ஹனி மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ஹெல்த்தியான ஸ்வீட்டை தான் நம்ம கொடுத்ததா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். பெரியவங்களும் இதை நல்லா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வெளியே ஸ்வீட் கேட்கவே மாட்டாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.